இந்தியா வரும் 114 ரஃபேல் விமானங்கள் பெரிய தடையை தாண்டியது. இனி பாகிஸ்தானால் வாலாட்டவே முடியாது. பாதுகாப்பு துறையை பலப்படுத்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு கொள்முதல்களை மேற்கொண்டு வருகிறது. இதற்கிடையே ரஃபேல் விமானங்களை வாங்க மத்திய அரசு மிக முக்கிய ஒப்பந்தத்தை கொடுத்துள்ளது. 3.25 லட்சம் கோடி ரூபாய் செலவில் 114 ரஃபேல் விமானங்களை வாங்க மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துள்ளது. இந்திய பாதுகாப்பு படையை பலப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. பாதுகாப்புத்துறையை நவீனமயமாக்கும் பணிகள் ஒரு பக்கம் நடக்கும் நிலையில், தேவையான ஆயுதங்கள், விமானங்களை கொள்முதல் செய்யும் நடவடிக்கைகளும் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இந்திய விமானப்படைக்கு 114 ரஃபேல் போர் விமானங்களை 3.25 லட்சம் கோடி ரூபாய் செலவில் கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. நாட்டின் பாதுகாப்புத்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய பாதுகாப்பு கொள்முதல் இதுவாகும். ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் இத்திட்டத்திற்கு தேவைக்கான ஒப்புதலை வழங்கியது. பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரானின் விரைவில் இந்தியாவுக்கு வரும் நிலையில் அதற்கு முன்பு இந்த முடிவு எடுக்கப்பட்டது. மேக்ரான் இந்தியா வரும்போது இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது. மத்திய அரசின் முடிவின்படி 114 ரஃபேல் விமானங்கள் பிரான்சிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும். அதில் 18 விமானங்கள் டசால்ட் ஏவியேஷனிடமிருந்து நேரடியாகவும், மீதமுள்ள 96 விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படவும் உள்ளன. மேலும் மேம்பட்ட ரஃபேல் போர் விமான தொழில்நுட்ப பரிமாற்றத்தையும் இந்த ஒப்பந்தம் உள்ளடக்கியது. மேக் இன் இந்தியா திட்டத்திற்கும் இது ஊக்கமளிப்பதாக அமையும். அடுத்த கட்டமாக இந்த ஒப்பந்தம் இப்போது பிரதமரின் தலைமையிலான பாதுகாப்பு அமைச்சரவை குழுவுக்கு செல்லும். மேலும் மேம்பட்ட ரஃபேல் போர் விமான தொழில்நுட்ப பரிமாற்றத்தையும் இந்த ஒப்பந்தம் உள்ளடக்கியது. மேக் இன் இந்தியா திட்டத்திற்கும் இது ஊக்கமளிப்பதாக அமையும். அடுத்த கட்டமாக இந்த ஒப்பந்தம் இப்போது பிரதமரின் தலைமையிலான பாதுகாப்பு அமைச்சரவை குழுவுக்கு செல்லும். அங்கு இறுதி அனுமதி அவசியம். ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஆயுத படைகளுக்கான பல திட்டங்களுக்கு சுமார் 3.60 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு தேவைக்கான ஒப்புதலை அளித்தது. அதில் முக்கியமானது விமானப்படைக்கு ரஃபேல் வாங்கும் இந்த ஒப்பந்தம். இது தவிர AS-HAPS உள்ளிட்ட திட்டங்களுக்கும் தேவையான ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்திய விமானப்படைக்கு ரஃபேல் வருகை மிகப்பெரிய சாதகமாக அமையும். விமானப்படையின் வான் ஆதிக்க திறனை அதிகரிக்கவும், எந்த மோதலிலும் ஆதிக்கம் செலுத்த உதவும். மேலும் பெரும்பாலான விமானங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் என்பதால் இந்தியாவில் வேலைவாய்ப்பும் இதன் மூலம் கிடைக்கும். இப்போது உலகில் இருக்கும் அதிநவீன போர் விமானங்களில் இன்று ரஃபேல், பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் ஏவியேஷன் இந்த ரஃபேல் போர் விமானங்களை தயாரிக்கிறது. 2 என்ஜின்கள் மற்றும் டெல்டா விங் வடிவமைப்புடன் கூடிய அதிநவீன பன்முக போர் விமானமாக ரஃபேல் இருக்கிறது. இது மணிக்கு 2223 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது. மேலும் இந்த ரஃபேல் போர் விமானங்களுக்கு அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் வசதியும் இருக்கிறது. போர் சூழல்களில் ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் ஆம்னி ரோல் திறனையும் இது கொண்டது. ரஃபேல் வருகை இந்திய விமானப்படைக்கு பலத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை.